நடி சீமான் டிஎம்கே உடையோ ஏடிஎம் கூடியோ யார் பிடிச்ச கட்சியோ அது கட்சியோட போய் எனக்கு வந்து ஒரு 30-40 எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, நான் 8% ஓட்டு வச்சிருக்கேன், நிச்சயமா நான் சேர்ந்த கட்சியை ஜெயிச்சோன்னே எனக்கு இத்தனை அமைச்சர் பதவி கொடுங்க, 30 குறைஞ்சி 30 எம்எல்ஏ சீட் கொடுத்தாலும் ஒரு 25 எம்எல்ஏ வந்துருவாங்க, 30 வந்துருவாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த் இவங்க 8%, அவங்க ஒரு 25-30% சேலரி வந்துடலாம். என்ன சேர்த்துக்கோங்க, எனக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க, எனக்கு ஒரு 3-4 அமைச்சர் கொடுங்க, நான் இருக்க 40 எம்எல்ஏ வாங்கலாமா இல்லையா? 40 எம்எல்ஏ கொண்டு சட்டத்தில் சேர்க்கலாமா இல்லையா? தமிழ் மக்களுடைய குறைகளான சொல்லலாமா இல்லையா? போட்டி போடலாம் இல்லையா? சண்டை போடலாம் இல்லையா? அந்த எண்ணெயை அவருக்கு வரல. அதுதான் கடவுள் சொல்றாரு. நல்ல என் வார்த்தை இல்லைங்க, தயவுசெய்து கையெழுத்து கும்பிடுங்க, வார்த்தை கிடையாதுங்க. அதிகாரம் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், இப்படியே பேசி 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 அரசியல் பிழைப்பு. எனக்கு அவருக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாது. சோசியல் மீடியா பார்த்து சோசியல் மீடியா கெட்டது மட்டும் சொல்றேன். நாங்கள் கல்குவாரி பண்ணி பேசுவாரா? நம்ம